ஆரம்பத்துல இந்த விக்ரம் அப்படிங்கிற இந்த படப்பிடிப்புலாம் ஆரம்பிக்கும்போது, இந்த போஸ்டர்லாம் வரம்போது, இந்த படம் என்ன ஒரு சாதாரண ஒரு படம் 50 கோடி, 60 கோடி கலெக்ஷன் எடுக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்த படம், இன்னைக்கு பேன் இந்தியா ஃபிலிம் இந்த படம் 1000 கோடி வசூல் எடுக்குமா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு இந்த டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனுக்காக பயங்கரமா மெனக்கெட்டுருக்காங்க. அதாவது இப்ப நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் 2 ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா ஊர்லயும் போய் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா யூடியூப் சேனல்லயும் போய் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் போய் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்கணும். ஒரு படத்துக்கு எடுத்து முடிச்சு, நடிச்சு முடிச்சுட்டு ஓடிறக்கூடாது அடுத்த படத்துக்கு. அந்த படத்துக்கு ப்ரமோஷன் நம்மள நம்பி காச போட்ட ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம வந்து அது மாரி ப்ரமோஷன் பண்ணி குடுக்கணும். அப்பதான் அது எல்லா நீங்க வேற லாங்குவேஜ்ல வந்து அதுக்கு டப்பிங் பண்ணி விடுறீங்கன்னா, அங்கேயும் அதுக்கான எதிர்பார்ப்பு வந்து கூடும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷன் எல்லாமே. ஸோ அத ரொம்பவே கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்காரு கமல் சார். அதுவும் இல்லாம ப்ரொமோஷனுக்குன்னு வந்து சில வேற வேற ஐடியாஸ்லாம் பண்றாங்க. இந்த பஞ்சதந்திரம் டீம் வச்சு ஒரு கன்டென்ட் ஒண்ணு பண்ணி சோனில விட்டது. அப்புறம் ஃபேன்ஸ சர்ப்ரைஸா மீட் பண்ணது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரா போய் அங்க இருக்கிற எல்லா ரசிகர்களையும் மீட் பண்றது. அங்க இருக்கிற யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி குடுக்குறது இப்படின்னு சொல்ட்டு, பயங்கர ப்ரமோஷன் போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாலே அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய படங்கள்ல விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்ததா ஹிந்தியில பெரிய ஹீரோவா இருக்கக்கூடிய அக்ஷய்குமார் நடிச்ச பிருத்திவிராஜா அங்க ரிலீஸ் ஆகுற அதே டேட்ல தான் விக்ரமும் ரிலீஸ் ஆகுது. விக்ரம் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு. ஆனாலுமே இந்த படத்த டப்பிங் ரைட்ஸ் வந்து மட்டுமே 40 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்தோட சேல் வந்து பயங்கரமா போயிருக்கு. நெறைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க ஹிந்தியிலேயே. ஸோ பிருத்திவிராஜுக்கு வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தினால ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டாருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இங்க வெறும் காச போட்டுட்டோம், நம்ம வந்து கலெக்ஷன் அள்ளிருவோம் அப்படிங்கிறது இங்க கிடையாது. அதுக்கு நீங்க வேல பார்க்கணும். எந்த அளவுக்கு படத்துல வேல பார்த்தீங்களோ, படத்துக்கு வெளியவும் நீங்க வேல பார்த்தே ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ரீசென்ட்டா வந்த எல்லா ஹிந்தி படமுமே மண்ண கவ்விருச்சுங்க. கங்கனா ரனாட்டு ரீசென்ட்டா தக்காடு அப்படிங்கிற ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 90 கோடி பட்ஜெட்டு. இப்ப 90 கோடி பட்ஜெட்னா ஃப்ளாப்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 60 கோடி வந்துருச்சு, 70 கோடி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி 20 கோடி லாஸ் அந்த ப்ரொடியூசருக்கு பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாளுக்கு வெறும் 3 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு இந்தியா ஃபுல்லாவே. அதுவும் நேத்து கலெக்ஷன் 8வது நாள் கலெக்ஷன் வெறும் 20 டிக்கெட் தான் வித்திருக்கு. ரூ. 4200 தான் அதோட கலெக்ஷனே. அதுவும் இந்தியா முழுக்க ஹிந்தி இண்டஸ்ட்ரியே வந்து அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ கங்கனா ரனாட் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இல்ல அப்படின்னாலுமே, இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படங்கள் கோடிக்கணக்குல வசூலும் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு படத்துக்கு காசு போட்டு அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டா மட்டும் போதாது. அந்த படத்துல உள்ள எந்த அளவுக்கு நீங்க வேலை பார்த்துருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்கு. வெளிய எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் 2லாம் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வெளியவும் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரமோஷனுக்கும் மெனக்கெட்டாங்க. ஊர் ஊரா சுத்துனாங்க. ஸோ அதே தான் இப்போ விக்ரம்ல வந்து விக்ரம்க்காக வந்து நம்ம கமல் சாரும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கமல் சார் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துலலாம் பயங்கரமா வந்து வரவேற்கிறாங்க. பயங்கர அப்ளாஸ் கிடைக்குது. பயங்கரமா அவங்க ரசிகர்கள் அங்கேயும் கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப டெல்லி, பாம்பே எங்க போனாலுமே பயங்கரமா ரிசீவ் பண்றாங்களாம் கமல் சார. அதுவும் இல்லாம தெலுங்கானா, ஆந்திரால வந்து இதுவரையும் வேற லாங்குவேஜ் அதாவது அவங்க படங்கள் இல்லாம வேற லாங்குவேஜ்ல இருந்து டப்பிங் ஆகி வந்த படங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு தியேட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து தமிழ் சினிமால ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியல்ல வந்து இடம் பெறும் விக்ரம் படம். அட்லீஸ்ட் ஒரு 500 கோடியாவது கலெக்ஷன் எடுத்துரும் அப்படின்னு நான் நம்புறேன். 1000 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து நடக்குதா, நடக்கலையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா 500 கோடி கலெக்ஷன். ஏன் அப்படின்னா, வெறும் 100 கோடி பட்ஜெட்ல செலவுல எடுக்கப்பட்ட விக்ரம 125 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க Hotstar ஓடிடில. 125 கோடி Hotstarல அவங்களே அதிலேயே 25 கோடி லாபம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாருங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது அது இதுன்னு அதுவும் எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்க. வேற லெவல்ல வந்து கலெக்ஷன் நல்லா போகுது. தமிழ் சினிமா எதிர்பார்த்து நம்பி காத்திருந்தது எந்த வகையிலுமே வீண் போக போறதில்ல. ஸோ நானுமே வந்து 3ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ண போறேன். படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுக்காக இல்ல. கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். அது எப்படி இருக்க போது, எப்படி வந்து மிரட்டியிருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கமல் ரசிகர்களோ, இல்ல சினிமா ரசிகரோ வந்து இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து தமிழ் ரசிகரா வந்து தமிழ் சினிமா ரசிகரா வந்து நீங்களும் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடையணும்னு தான் நீங்களும் நினைப்பீங்க.
அப்படி நீங்கள் ஒரு வேளை அதை நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்க.